ஜெய்தூன் ஒலிவு மரத்திலே அல்லாஹ் ஆச்சரியமான பிரயோஜனங்களை வைத்திருக்கிறான். 3000 வருடம் பழமையான ஒரு ஜெய்தூன் மரம் இன்றும் இத்தாலியிலே இருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் ஜெய்தூனின் மீது சத்தியம் செய்து கூறுகிறான். வயிற்றிலே இருக்கக்கூடிய கற்களை இந்த ஜெய்தூன் இல்லாமலாக்கிவிடும். சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு அதிக பிரயோஜனத்தை இந்த ஜெய்தூன் ஏற்படுத்துகிறது. கொலஸ்ட்ரோலை கட்டுப்படுத்துகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இஸ்லாம் பலவிதமான மருத்துவத்தை பற்றி எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் பலவிதமான மருத்துவங்களை பற்றி பேசுகிறான். ஹதீஸிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான மருத்துவ குறிப்புகளை எமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நவீன உலகத்திலே, நவீன வைத்தியத்துறையிலே இந்த விடயங்களும் சேர்க்கப்பட்டு இதன் மூலமாக அதிகமானவர்கள் பிரயோஜனம் அடையக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். ஏற்கனவே இந்த சேனல்ல தேனுடைய மருத்துவம், இதே போல கருஞ்சீரகத்துடைய மருத்துவம், அஜுவா ஈச்சப்பழத்துடைய மருத்துவத்தை பற்றி நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த பதிவுகளை பார்க்காதவர்கள் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகமான மருத்துவ பயன்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். அந்த அடிப்படையில் இஸ்லாம் சொல்லக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான மருத்துவ குறிப்பு தான் ஜெய்தூனை பற்றியது, அதாவது ஒலிவ் ஆயில் என்று நாங்கள் கூறுவோம். இந்த ஒலிவ் ஆயிலை எடுத்துக்கொண்டால் அருமையானவர்களே, ஜெய்தூனுடைய எண்ணெயில் மட்டும் அல்லாஹ் ஷிஃபாவை வைக்கவில்லை. மாற்றமாக அந்த மர வேராக இருந்தாலும் சரி, அந்த மரத்துடைய பழங்களாக இருந்தாலும் சரி, மரத்துடைய பட்டையாக இருந்தாலும் சரி, மரத்துடைய கிளைகளாக இருந்தாலும் சரி, முழு மரத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆச்சரியமான ஷிஃபாக்களை, நோய் நிவாரணிகளை வைத்திருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 இடங்களிலே இந்த ஜெய்தூனை பற்றி பேசுகிறான். அது மட்டுமல்லாமல் வத்தீனி வஸ்ஸைத்தூன், சூரா தீனிலே அத்திப்பழத்தின் மீதும் ஜெய்தூனின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஒரு விடயத்தின் மீது சத்தியம் செய்வதாக இருந்தால் அது சாதாரண விடயமாக இருக்காது. அந்த விடயத்திலே பல்லாயிரக்கணக்கான நுட்பங்கள் மறைந்திருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு விடயம் தான் இந்த ஜெய்தூன், அதாவது ஒலிவ் மரம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜெய்தூனின் மீது சத்தியம் செய்து இந்த ஜெய்தூனுடைய மகத்துவத்தை மனிதர்களுக்கு விளங்கப்படுத்துகிறான். அருமையானவர்களே, அல்லாமா இப்னுல் கய்யிம் அல் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அத்திபியானு ஃபி அக்ஸாமில் குர்ஆனிலே இது சம்பந்தமாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே ஏதாவது ஒரு பானத்தை பற்றியோ ஏதாவது ஒரு உணவுப் பொருளை பற்றியோ கூறியிருந்தால் அதிலே நிச்சயமாக மனிதனுக்கு மருத்துவ குறிப்புகளும் நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்கிறது. அப்படியாப்பட்ட வஸ்துக்களைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே கூறியிருக்கிறான் என்று சொல்லி தேனை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். இதே போல பாலை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். இதே போல தான் அத்தி பழத்தை பற்றி பேசுகிறான். இதே போல ஜெய்தூனை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். இந்த ஜெய்தூனிலே மனிதனுக்கு அதிகமான நோய் நிவாரணிகளும் மனிதனுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்கிறது என்பதை இதன் மூலமாக தெளிவுபடுத்துகிறார்கள். முஸ்னத் அஹ்மத், திர்மிதி, ஹாக்கிமிலே ஒரு ஆச்சரியமான ரிவாயத் பதியப்பட்டிருக்கிறது. அபு அசீத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குலு ஸைத வத்தஹினு பிஹி, நீங்கள் இந்த ஒலிவ் ஆயிலை சாப்பிடுங்கள், அதை கொண்டு தலைக்கு எண்ணெயும் வையுங்கள். ஃபஇன்னஹு யக்ருஜு மின் ஷஜரத்தின் முபாரக்கத்தின், இந்த எண்ணெய் இருக்கிறதே பரக்கத் செய்யப்பட்ட மரத்திலிருந்து வெளியாகிறது என்று இந்த ஜெய்தூனுடைய மகத்துவத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இதே போல அல்லாமா ஸஅலபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் கஷ்ஃபு வல் பயான் என்ற தங்களுடைய கிதாபிலே நபி அவர்கள் ஜெய்தூனுக்கு துஆ செய்த விடயத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் ஃபி ஸைத்தி வ ஸைத்தூன், யா அல்லாஹ் இந்த ஜெய்தூனிலும் இந்த ஜெய்தூனுடைய எண்ணெயிலும் நீ பரக்கத் செய்து விடுவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள். எனவே பரக்கத் பொருந்திய ஆச்சரியமான ஒரு மரம் தான் இந்த ஜெய்தூனுடைய மரம். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவ்வளு ஷஜரத்தின் நுபிதத் ஃபி துன்யா, இந்த உலகத்திலே முளைத்த முதலாவது மரம் இந்த ஜெய்தூனுடைய மரம், அதாவது ஒலிவ் மரம். இதே போல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வெள்ளப் பிரளயம் ஏற்பட்டதற்கு பிறகு இந்த பூமியிலே முளைத்த முதலாவது மரமும் இந்த ஜெய்தூனுடைய மரம். இதே போல எல்லா நபிமார்களுடைய வீட்டிலும் இந்த ஜெய்தூன் மரம் நாட்டப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் 70,000 நபிமார்கள் இந்த ஜெய்தூன் மரத்துக்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்திருக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் துஆ செய்திருக்கிறார்கள். அதைத்தான் நான் ஆரம்பத்திலே கூறுகிறேன். நான்
அல்லாஹும்ம பாரிக் ஃபி ஸைத்தி வஸ்ஸைத்தூன். நபி அவர்கள் யா அல்லாஹ் இந்த ஜைத்தூன் மரத்திலும் இந்த ஜைத்தூன் எண்ணெயிலும் நீ பரக்கத் செய்து விடுவாயாக என்றும் துஆ கேட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பகுதிகளில் இந்த மரங்கள் அதிகமாக நாட்டப்பட்டிருந்தது என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த ஜைத்தூன் மரத்துக்கு அஷ்ஷஜரத்துல் முஅம்மரா, ஆயுள் கொடுக்கப்பட்ட மரம் என்றும் அரபியிலே சொல்லப்படும். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் 2000 வருடங்களாக காயாமல் பச்சை பசேலாக தொடர்ச்சியாக வளரக்கூடிய சக்தி இந்த ஜைத்தூன் மரத்திற்கு இருப்பதாக மார்க்கறிஞர்கள் கூறுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் 2000 வருடங்கள் பழைமை வாய்ந்த ஒரு மரம் இன்றும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய வளாகத்திலே இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதையும் தாண்டி 3000 வருடங்கள் பழைமையான ஒரு ஜைத்தூன் மரம் இன்றும் இத்தாலியிலே இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த அளவுக்கு ஆச்சரியமான தன்மைகளை கொண்டது தான் இந்த ஜைத்தூன் ஒலிவ் மரம். கண்ணியமானவர்களே, அருமையானவர்களே, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டதற்கு பிறகு தண்ணீருடைய லெவல் அப்படியே குறைய ஆரம்பித்தது. கடைசியில் ஜூதி மலையிலே இந்த கப்பல் தரை தட்டியது. தண்ணீருடைய லெவலை பார்ப்பதற்காக வேண்டி புறாவை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அந்த புறா அந்த தண்ணீருடைய லெவலை பார்த்துவிட்டு திரும்பி வரும் பொழுது அதனுடைய வாயிலே ஜைத்தூன் மரத்துடைய ஒரு குச்சி இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆகவே இதன் மூலமாக என்ன விளங்குகிறது? வெள்ளப்பிரளயத்திற்கு பிறகு உலகத்திலே முளைத்த முதலாவது மரம் இந்த ஜைத்தூனுடைய மரம் தான். அது மட்டுமல்லாமல் வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது உலகத்திலே முதலாவதாக இந்த ஜைத்தூன் மரம் நடப்பட்டது எங்கே என்று பார்த்தால் சிரியாவுடைய பகுதியில். அதுவும் குறிப்பாக வடக்கு சிரியா தான் இந்த ஜைத்தூன் மரத்துக்கு பேர் போன இடமாக இருந்தது. அந்த இடங்களிலே 3000 வருடங்களுக்கு முன்னால் ஜைத்தூன் மரம் நடப்பட்டதற்குரிய ஆதாரத்தை தற்பொழுது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதாவது கிமுக்கு முன்னால் இருந்தே இந்த ஜைத்தூன் மரம் உலகத்திலே இருந்திருக்கிறது. அதன் மூலமாக அதிகமானவர்கள் பிரயோஜனத்தையும் அடைந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் இந்த ஜைத்தூனை பற்றி தௌராத் வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜைத்தூனுடைய பல பிரயோஜனங்களை பற்றி கூறுகிறார்கள். இந்த ஜைத்தூனின் மூலமாக விளக்குகளுக்கு எண்ணெயை ஊற்றவும் முடியும். இந்த ஜைத்தூன் எண்ணெய் மூலமாக கறிகளை சமைக்கவும் முடியும். இந்த ஜைத்தூன் மரத்துடைய கிளைகளை வைத்து நெருப்பை உண்டாக்கவும் முடியும். ஏனென்று சொன்னால் குர்ஆனிலே சூரா நூரிலே அல்லாஹ் கூறுகிறான், யூகது மின் ஷஜரத்தின் முபாரக்கா, பரக்கத் செய்யப்பட்ட இந்த ஜைத்தூன் மரத்திலிருந்து தீமூட்டப்படும் என்பதாகவும் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான். எனவே இதனுடைய கிளைகளின் மூலமாக நெருப்பையும் உண்டு பண்ண முடியும். அது மட்டுமல்லாமல் இந்த எண்ணெயின் மூலமாக தலைக்கும் எண்ணெய் வைக்க முடியும். ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், குலு ஸைத வத்தஹினு பி. திர்மிதி, அஹ்மத், ஹாக்கிமுடைய ரிவாயத், ஜைத்தூனை சாப்பிடுங்கள், இதன் மூலமாக எண்ணெயும் வையுங்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைக்கு எண்ணெய் வைத்திருக்கிறார்கள். ஷமாஇல்ல வருகிறது, நபி அவர்கள் தலைக்கு எண்ணெய் வைத்துவிட்டு அதற்கு மேலால் ஒரு துணியால் தலையை மூடிக்கொள்வார்கள். பிறகு அந்த துணியை எடுத்து பிழியும் பொழுது எண்ணெய் அந்த அளவுக்கு வடியும். எனவே இந்த அளவுக்கு தாராளமாக அதிகமாக நபி அவர்கள் தலைக்கு இந்த ஜைத்தூன் எண்ணெயை வைத்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த ஜைத்தூன் எண்ணெயின் மூலமாக அதிகமான மருத்துவ பலன்களை மனிதர்கள் அடைந்து கொள்கிறார்கள். அன்றும் அடைந்து கொண்டார்கள். இன்றைய நவீன வைத்திய துறையை எடுத்துக்கொண்டால் இதன் மூலமாக பலவிதமான பிரயோஜனங்கள் இருப்பதாக தற்கால வைத்தியர்களும் கூறுகிறார்கள். இந்த ஜைத்தூன் மரத்துடைய இலைகளில் பாக்டீரியா, அதாவது கிருமிகளை எதிர்க்கக்கூடிய அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது. இந்த ஜைத்தூனின் மூலமாக உடம்பிலே இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியும். அது மட்டுமல்லாமல் இந்த ஜைத்தூனின் மூலமாக வயிற்றிலே இருக்கக்கூடிய கற்கள் எல்லாம் கரைந்து விடுகிறது. சர்க்கரை வியாதி, சுகர் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிக பிரயோஜனத்தை இந்த ஜைத்தூன் தருகிறது. இதே போல கொலஸ்ட்ராலுடைய லெவலையும் இந்த ஜைத்தூன் கட்டுப்படுத்தும் என்பதாக தற்கால டாக்டர்ஸ்மார் கூறுகிறார்கள். அதுவும் குறிப்பாக நாங்கள் எந்த உணவு சமைப்பதாக இருந்தாலும் அதிலே இந்த ஜைத்தூனை எட் பண்ணும்படி பரிந்துரைக்கிறார்கள். மூத்த வைத்தியர்கள் இதனுடைய பிரயோஜனத்தை பற்றி கூறும் பொழுது உடம்பிலே எலும்புகளை இந்த ஜைத்தூன் உறுதிப்படுத்துகிறது. இதே போல மெலிந்தவர்களுக்கு சதை போடுவதற்கு இந்த ஜைத்தூன் உதவி செய்கிறது. உடம்பிலே இருக்கக்கூடிய எல்லா விதமான பிளாக்குகளையும் இந்த ஜைத்தூன் இல்லாமலாக்கும். குறிப்பாக மனிதனுடைய செமிப்பாட்டு தொகுதியை சீர் செய்வதற்கு இந்த ஜைத்தூன் அதிகம் உதவுவதாக இந்த டாக்டர்ஸ்மார் கூறுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ஜைத்தூனுடைய இலைகளை சாப்பிடுவதன் காரணமாக வயிற்று பகுதியிலே இருக்கக்கூடிய புண்கள், குறிப்பாக அல்சருக்கு நிவாரணி என்பதாக கூறுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தொண்டையிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு
இந்த ஜெய்தூனுடைய இலை நிவாரணம் அளிப்பதாகவும் கூறுகிறார்கள். இந்த ஜெய்தூன் இலைகளை காய வைத்து இடித்து அதனுடைய சாறை எடுத்து காயங்கள், பரு, வீக்கம் போன்றவற்றின் மீது பூசினால் உடனடி நிவாரணம் அளிப்பதாகவும் டாக்டர்ஸ்மார் பரிந்துரைக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ஒலிவ் மரத்திலே இருக்கக்கூடிய அந்த கம் இருக்கிறதே, அந்த கம்மை எடுத்து காயங்களுக்கு பூசினால் உடனடி நிவாரணத்தை அளிக்கும். அந்த கம்மை எடுத்து பற்களுக்கு பூசினால் பற்கள் உறுதியாகும் என்பதாக தற்கால டாக்டர்ஸ்மார் பரிந்துரைக்கிறார்கள். இந்த ஒலிவ் ஆயிலை எப்படி யூஸ் பண்ணுவது என்பதையும் வைத்திய நிபுணர்கள் எங்களுக்கு பரிந்துரைக்கிறார்கள். ஒரு தேக்கரண்டி அல்லது 2 தேக்கரண்டி அளவுக்கு இந்த ஒலிவ் ஆயிலை எடுத்து காலையில் ஒரு தடவையும் தூங்குவதற்கு முன்னால் ஒரு தடவையும் பருக வேண்டும். யாருக்காவது சுகர் இருந்தால் இந்த ஒலிவ் ஆயிலிலே சற்று லெமனை பிழிந்து இரண்டையும் சேர்த்து குடித்தால் சுகருடைய லெவல் கண்ட்ரோல் ஆகும் என்பதாக வைத்தியர்கள் கூறுகிறார்கள். எனவே இப்படியாப்பட்ட ஆச்சரியமான மருத்துவ குறிப்புகளை அல்லாஹ் இந்த ஜெய்தூனிலே வைத்திருக்கிறான். எண்ணெயில் மட்டுமல்ல, இந்த ஜெய்தூனுடைய மரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் அல்லாஹ் ஷிஃபாவை, நிவாரணத்தை வைத்திருக்கிறான். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜெய்தூனின் மூலமாக எமக்கும் அதிகமான பலன்களை ஏற்படுத்துவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.